போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மூர்த்தி ஹியர். அடடே நீங்களா? அந்த சொம்பு விஷயம் தானே, கவலையப்படாதீங்க. பாத்திரம் திருடின அந்த திருடனை நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். அது வரைக்கும் என்ன பண்றதா? உங்க சொம்புக்கு பதிலா பக்கத்து விட்டு ராமசாமியோட சொம்பு உபயோகப்படுத்துங்க, நல்லா இருக்கும். வச்சிருங்க. 2452. எஸ் சார். காஞ்சிபுரம் பெரியவர் பாத யாத்திரைக்காக வந்துகிட்டு இருக்காராம். பந்தோபஸ்துக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். யார் யார் பின்னாலேயோ போறோம். அவரு பின்னால போனா போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நான் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். நீங்க எல்லாம் நேரா இங்க இருந்து அங்க வந்துருங்க. சரி சார். வர்றதுக்கு முன்னால லாக்கப்ல இருக்கிற பூட்டை நல்லா தொங்கி பாருங்க. சரி சார். உள்ள இருக்கிற கைதிங்க கம்பியை நீவிக்கிட்டு வெளியே வந்துட போறானுவோ. சரி சார். ஜாக்கிரதை, உஷார். அவன் அர்த்தமா? போயிட்டு வாங்க சார். உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். சபர். அண்ணே விட்டுருங்க அண்ணே, விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு பயமா இருந்தா உங்க ஒப்ப இந்த ஐடியாவை கொடுத்துருக்கணும். நீ ஏன்டா ஐடியா கொடுத்த? ஐடியா கொடுக்கறது நீ இப்ப பயந்து ஓடுறியா? உன்னை விடவே மாட்டேன். நட. எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏன்டா ஆரம்பத்திலேயே பயமுறுத்துற? ஏய், இனிமே உன் பேரு பூச்சியும் இல்ல பீச்சியும் இல்ல. நாட் 6. எங்க சொல்லு. நாட்டு செக்ஸ். வாயை தர அப்படியே பல்லு மேலே குத்துவேன். இனிமே நீ இங்கிலீஷே பேசக்கூடாது. புழைக்க வழி இல்லாம போலீஸ் வேஷம் போட்டோம். உண்மையான போலீஸ் கிட்ட மாட்டணும், நம்மள பொடிமா சாக்கிடுவான். நட, குழப்ப கவனிப்போம். அதேண்ட ஊதுற. சரி தலைவா, இனிமே நீங்க கிழிச்ச ஓட்ட நான் தாண்ட மாட்டேன். ஆஹா, இப்பதான்டா என் நெஞ்ச நீ தொட்டுட்ட. ஏய், இதுதான் சரியான ஏரியா. எதுக்கு? போலீஸ் இருக்காதுன்னு அவன் தெனாவுட்ல வருவான். மடக்கி மாறு வாங்குற பரிபாஷைய புரிஞ்சுக்க. ஒரு கையினா 5 ரூபாய், 2 கையினா 10 ரூபாய், 4 கையினா 20 ரூபாய், 6 கையினா 6 ஆரஞ்சு 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 சாத்துக்குடி கொஞ்சம் சிறுசா இருக்கும். போட்டா மழைக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கி இருக்கியா? என்னன்னா இப்படி கட்டுப்பிட்டீங்க? நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது 1 மார்க் தானே போச்சு. 1 மார்க் இல்லையா? நான் வாங்கினது 1 மார்க் தானே. சரி, இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேக்குற? தலைவனுக்கு முக்காலு, தொண்டனுக்கு காலு. சரி, நெச போலீஸ் கிட்ட எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டோம். வாங்குறதுல உங்களுக்கு முக்காலு எனக்கு காலா? அங்கதான் மாற்றம். தலைவனுக்கு காலு, தொண்டனுக்கு முக்காலு. தலைவருக்கு நாங்கெல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம். தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான். நடுறா.